இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். மரணம் அடைந்த தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்குண்டு. அதுபோல தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பங்குண்டு. அச்சொத்து குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தாலும் சரியே, இந்த பங்கு அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். இப்ப எல்லாம் என்ன சொல்றான், அம்மா அப்பா விட்டுட்டு போற சொத்தா இருக்கட்டும், நெருங்கிய உறவினர்கள் விட்டுட்டு போற சொத்தா இருக்கட்டும். சில பேருக்கு குழந்தை இருக்காது, சில பேருக்கு குழந்தை இருக்காது, அவருக்கு பெருசா ஒண்ணும் இருக்காது. நம்ம உதாரணத்துக்கு உனக்கு ஒரு பெரியப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு குழந்தை இருக்காது, அப்படி அவர் செத்துட்டாரு, அந்த சொத்து யாருக்கு போகும்? நீ சித்தப்பா பையன்தான், புரியுதா, நீ தம்பி பையன்தான், ஆனா நெருங்கின ரிலேஷன் இல்லையே, அப்ப நெருங்கின ரிலேஷன் உங்களுக்கு வரும். அப்ப அதுல இவ்வளவு பங்கு இருக்கு அப்படின்றது. சோ அப்புறம் ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. இது முதல் பரிசு. உலக மனித வரலாற்றிலே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டது இந்த வசனத்துல. இதுக்கு முன்னாடி பெண்களையே ப்ராப்பர்ட்டியா பாத்துக்குவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னா, செத்து போனவரு 4 பொண்டாட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, 2 பொண்டாட்டி இன்னொருத்தர் எடுத்துக்குவாரு, 2 பொண்டாட்டி இன்னொருத்தர் எடுத்துக்குவாரு. ஆடு மாடு மாதிரி அவங்கள டிவைட் பண்ணுவோம். அதுவே சொத்தா கணக்குப்படுவாங்க. பெண்களுக்கு சொத்து கொடுக்க 2ஆம் பட்சம், சும்மா விட்டாலே பெரிய விஷயம். அந்த மனைவிகளே பங்கு போட்டுக்குவாங்க. யாரு மகனே எடுத்துக்குவான். இதுல அல்லாஹ் சொல்றான், அது சொத்து குறைவாகவோ அதிகமானதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி எப்பவுமே ஒருத்தர் சொத்துக்காரர் மரணிச்சிட்டாருன்னா அப்பவே பிரிக்கணும். அது வெறும் 10 ரூபா இருந்தாலும் சரி, 10 கோடியா இருந்தாலும் சரி, அப்பவே முடிச்சிடணும். என்ன சொத்து இருக்கு, கொண்டு வா, கடன் எவ்வளவு இருக்கு, வசியத்து எவ்வளவு இருக்கு, எல்லாம் பார்த்து டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். இந்த பங்கு அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். புரியுதா? இந்த டிராமாலாம் நம்ம போடுவோம், ஒற்றுமை அது இதுன்ட்டு. சொத்துக்கு சொந்தக்காரங்க செத்துட்டா உடனே பிரிச்சிடணும். அது லேட் பண்ணக்கூடாது. அது அதுவும் இல்லாம இந்த சொத்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கு பாரு, இதுதான் ஒரு ஃபேமிலிக்கே பிணைப்பு ஏற்படுத்தி வைக்கும். நீ அப்பாவை ஏன் மதிக்கிற? சில பேர் அப்பாவை ஏன் மதிக்கிறோம்? அப்பாவுடைய சொத்து இருக்க போய் தான் அப்பாவுக்கு மதிப்பு. குழந்தைங்க பேர்ல அவங்க சொத்து சேர்த்துறாங்க, அதனால குழந்தைகளும் பாசமா இருக்கும். இந்த சொத்துங்கிறதும் ஃபேமிலியை இணைச்சு வைக்கக்கூடிய ஒரு மேக்னெட் மாதிரி. சொத்து இருக்கிறதுனால ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வரும். இதெல்லாம் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கான செயல். இதே வெள்ளைக்காரன் என்ன பண்றான், சொத்தெல்லாம் யாருக்குமே தரமாட்டான், எல்லாமே அவனுக்கு தான். அந்த பார்த்த கல்யாணம் பண்ண மாட்டான். அபிஷியலா யாரு பொண்டாட்டின்னு இவனுக்கும் தெரியாது, யாரு இவனுக்கு பையனு அவனுக்கும் தெரியாது. கடைசி அவன் செத்துருவான்ல, சொத்து எங்க போகும்? கவர்மெண்ட்டுக்கு போயிடும். சொத்து மொத்தமா என்ன பண்ணிக்கோ, கவர்மெண்ட் எடுத்துக்கும். இப்ப இதை அல்லாஹ் சொல்றான், சொத்து எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி, வெறும் 1 மீட்டர் துணி இருக்கு, அதுக்கு 10 பேர் பங்குதாரர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அது கிழிச்சு ஆளுக்கு ஒரு கரிச்சிப்பாவது எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு உட்காந்து கணக்கு போட்டு எல்லாத்தையுமே பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் இதை ஃபாலோ பண்றதே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு தோன்றதுதான். பொண்ணு நல்லா ஜால்ரா அடிக்குதா, அப்ப பொண்ணுக்கு ஃபுல்லா கொடுத்துருவாங்க. பையன் கொஞ்சம் முறைச்சலா பேசிக்கிறான்னா பையனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதே உள்டாவும் பண்ணுவாங்க. பையன் ரொம்ப தாங்குறானா பையனுக்கு ஃபுல்லா கொடுத்துருவாங்க, பொண்ணுக்கு தரவே மாட்டாங்க. புரியுதா? ஆனா குர்ஆன் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு யாருக்கு எவ்வளவு பங்குன்ட்டு. நீங்க இனி மனிதனுக்கு உரிமையே கிடையாது எவ்வளவு பங்கு யாருக்கு கொடுக்கணும். நீ முஸ்லிமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய பங்கீட்டை ஏற்கணும். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துடைய பெரும்பான்மையான ஆட்கள் குர்ஆனுடைய பங்கீடு என்ன சொல்லுதுன்னே தெரியும். இத்தனை கூத்தன்னு நம்ம ஆலிம்களுக்கே தெரியுது. இந்த வசனம்லாம் அப்ப அடுத்தது வரும் பின்னாடி, அந்த டிவிஷன்லாம். ஏன்னா அதெல்லாம் அந்த டிவிஷன்லாம் நீ கரெக்டா பிரிக்கணும்னா உனக்கே பாத்தீங்கன்னா ஆடிட்டர் அளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்கும். அந்த இவங்களுக்கு 2ல 3, அதுல 3, அது எனக்கே கணக்கு தெரியாது. நம்ம படிச்ச 7ஆம் கிளாஸே பத்தாது. ஆனா அது கொண்டு போய் ஒரு ஆடிட்டர் இருக்கிறார்ல, காஃபிர் ஆடிட்டர்கிட்ட போய் இந்த 2 வசனத்தை கொடுத்து உன் கையில இருக்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா அவர் வக்கீல் தெளிவா எழுதி கொடுத்துருவார். சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. அதனாலதான் எல்லாம் என்ன பண்றான், இந்த பர்சன்டேஜ் கணக்கில் சொத்து சொல்றான்.
100 ரூபாய்க்கு இவ்வளவு பிள்ளம் கிடையாது. 3ல 1, 5ல 1, 6ல 1, 8ல 1, 10ல 1 இது கொண்டாங்கன்னா எவ்வளவு சொத்து இருந்தாலும் இதை போட்டு ஃபார்முலா போட்டு பிரிச்சோம்னா அழகா பிரிச்சிடலாம். எத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட், எத்தனை சொத்து இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட், ரெண்டும் போட்டு இந்த குர்ஆன் ஆயத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வக்கீல அழகா பிரிச்சு கொடுத்துருவாரு. இன்னைக்கு யாரும் மனசாட்சிப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கட்டுப்படுறதே இல்லை. இது சாதாரண பாவம் நினைக்கிறேன், மிகப்பெரிய பாவம். மேலும் பங்கீடு செய்யும் போது வாரிசு அல்லாத உறவினர்களோ அனாதைகளோ வறியவர்களோ வந்தால் அச்சொத்தில் இருந்து அவர்களுக்கு சிறிது வழங்குங்கள், மேலும் அவர்களிடம் கனிவாக பேசுங்கள். இப்ப சொத்து உட்காந்து குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் உட்காந்து அன்னைக்கு ஃபைசல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கதவு தட்டுறாரு. பார்த்தா அவர் ஒரு வெளியாளு, சொந்தக்காரன் தான், ஏதோ பத்திரிகை வெறும் வந்துட்டா அப்படி, புரியுதா, ஏதோ ஒரு உள்ள நுழைஞ்சிட்டாரு. இவருக்கும் இந்த சொத்து பங்கீடுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த சொத்து பங்கீடும் போது ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆயிட்டார்னா அவருக்கும் உரிமை இருக்கு. இது அவர் அல்லாவுடைய உரிமையாளி, சொன்ன அல்லாவுடைய விருந்தாளி. பிச்சைக்காரர் வந்தாலும் சரி அவரை கூப்பிட்டு வச்சு நல்லதா கொடுங்க. நம்ம நேரம் கட்ட நேரத்துல இந்த சைத்தான் வேற இந்த நேரத்துல நிக்குது, ஏன்னா வேற நாளே இல்லையா, இன்னைக்குதான் தொலையணுமா, நாங்க பேசிட்டு இருக்கிறோம்ல, இந்த அதான் அல்ல சொல்றோம். அவர்களிடம் கனிவாக பேசுங்க. இல்ல என்ன சொல்றான், அவங்களுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துரு. வந்துட்டாங்களா, டெய்லி 50 ரூபா இல்ல ஒரு 50 ரூபா 100 ரூபாயில காட்டுவீங்களா, அன்னைக்கு பார்த்து ஒரு 5000மோ 10,000மோ கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு ஆசையா இருக்கும், எனக்கு அந்த மாதிரி ஒரு அப்பா இல்ல, சொத்து விட்டுட்டு போன எனக்கு ஒரு அம்மா இல்ல. எல்லாம் பாரு யார் யாருக்கெல்லாம் கேர் பண்றான்னு பார்த்தாங்க. எல்லாம் மனுஷன் நல்லா இருக்கணும்னு தான் வேதத்தை இறக்கணும். நாம என்ன பண்ணிட்டோம், குர்ஆனை தூக்கி போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ போய் இப்ப அல்லாஹ் நம்மளை என்ன பண்றான், கேவலப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான். அல்லாஹ்வுடைய மனசு புரிஞ்சுக்கோ, எந்த அளவுக்கு யார் யாரெல்லாம் என்ன தோணுங்கிறத அல்லாஹ் எவ்வளவு கேர் எடுத்து பார்க்கறான். யாராவது உரிமையா கேட்பாங்களா? அவங்க வந்தவங்க பத்திரிகை வாங்கிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுதான் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. இந்த பங்குல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா அந்த அன்னைக்கு யார் வராங்களோ அவங்க அல்லாஹ் அனுப்பி வச்ச ஆளுன்னு அர்த்தம், புரியுதா? அன்னைக்கு எந்த சொந்தக்காரன் வந்தாலும் சரி உட்காந்து செட்டில்மெண்ட் பேசிட்டு இருக்கீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டானா அவங்க கொடுத்தே ஆகணும். அது ஏதோ ஒரு அமௌண்ட். மக்கள் தங்களுக்கு பின்னால் ஒன்றுக்கும் இயலாத குழந்தைகளை விட்டு விட்டு மரணமடைய நேரிட்டால் அப்பொழுது தம் குழந்தைகள் குறித்து எந்த அச்சங்களுக்கு அவர்கள் ஆளாவார்களோ அதனை கருத்தில் கொண்டு இவர்கள் விஷயத்திலும் இப்பொழுது அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். எனவே அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழட்டும், மேலும் நேர்மையான வார்த்தைகளையே பேசட்டும். இப்ப இந்த சும்மா வந்தாங்கல்ல, அவங்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த பங்கு நடக்கும்போது உள்ள சும்மா வந்தவங்க அவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க உங்க குழந்தைய அனாதையா விட்டுட்டு போகும்போது அந்த குழந்தைய பத்தி எப்படி கேர் பண்ணுவீங்க, அது மாதிரி இவரை கணக்குல வைக்கணும்ன்றோம். யாரு அந்த ஸ்பாட்ல சும்மா பை ஆக்சிடென்ட் எல்லாம் வந்தால நீங்க எவ்வளவு அக்கறையா உங்க குழந்தைக்கு விட்டு சொல்லணும்னு ஆசைப்படுவீங்களோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றோம். சும்மா வந்தவங்களை பத்தி அல்லாஹ் எவ்வளவு கவலைப்படுறான்னு பாருங்க.